இப்போ ஞாபகம் வச்சுக்கிறோம்னு சொல்றதுக்காக சொல்றேன். ரைட். இப்போ இதில் என்னன்னு சொன்னால் இமாம் ஷாஃபி சொல்றாரு, யகூல் வகத் சுஇல அன் சிஃபாத்தில்லாஹி அஸ்ஸ வஜல், அதாவது அல்லாஹ்வுடைய அதாவது சிஃபத்துக்கள் பற்றி இமாம் ஷாஃபி அவர்கள் கேட்கப்படுகிறார்கள். வமா யுமினு பிஹி, இப்போ பாருங்க ஏற்கனவே அறிவிச்சது ரபீ பின் சுலைமான், இதில் யாரு யூனுஸ் இப்னு அப்துல் ஆலான்றவர் சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு என்னன்னா வமா யுமினு பிஹி, எப்படி ஈமான் கொள்ளணும், எதை ஈமான் கொள்ளணும் என்பது சம்பந்தமாக கேட்கப்பட்ட நேரத்தில் ஃபகால், அவர் சொல்றாரு லில்லாஹி தஆலா அஸ்மா வசிஃபாத், அல்லாஹ்வுக்கு பெயர்கள் உண்டு, பண்புகள் உண்டு. ஜாஅ பிஹா கிதாபு, அல்லாஹ்வுடைய வேதம் அதை கொண்டு வந்திருக்கிறது. வ அக்பர பிஹா நபியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உம்மத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை சொல்லி இருக்கிறார்கள். லா யஸஉ அஹதம் மின் ஹல்கில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய படைப்புகள் எவருக்கும் அனுமதி இல்லை. காமத் அலைஹில் ஹுஜ்ஜா ரத்துஹா, ஆதாரம் அவரிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் அதை மறுப்பது கூடாது. லிஅன்னல் குர்ஆன நஸல பிஹி, என்ன குர்ஆன் அந்த சிஃபத்தை சொல்லுது. வஸஹான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கவுலு பிஹி ஃபீமா ரவா அன்ஹுல் அத்ல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நம்பகமானவர்கள் அறிவிச்சிக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன் இறக்கிக்கிறார், ரசூலுல்லாஹ் வழியாக நம்பகமானவர் அறிவிச்சிருக்கிற நேரத்தில் உத்தற்ற அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுட்டு அதை மறுப்பது என்னது கூடாது. ஃபஇன் காலஃப ذلك بعد ثبوت الحجة عليه فهو كافر بالله, ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அவர் அதை சரியாக புரிந்து கொண்ட பின்னால் நிராகரித்தால் அவர் இறைவனை நிராகரித்தவர் ஆவார், இஸ்லாத்தை விட்டு வெளியேவர் ஆகார். அம்மா கப்ல சுபூத்தில் ஹுஜ்ஜா அலைஹி மின் ஜிஹத்தில் ஹபர் மஅதூரும் பில் ஜஹல், ஆனால் ஆதாரம் அவர்கிட்ட நிரூபிக்கப்படவில்லை என்றால், அவர்கிட்ட அது என்ன செய்யல ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபஹுவ மஅதூர், அவர் என்னது மன்னிக்கப்பட வேண்டியவர், மன்னிக்கப்பட வேண்டியவர், அவருக்கு என்னது விதிவிலக்கு கொடுக்கப்பட வேண்டியவர். ஏன் தெரியுமா? லிஅன்ன இல்ம ذلك லா யுத்ரகு பில் அக்ல், என்ற இது புத்தியால் அடைஞ்சு கொள்ள முடியாத ஒரு இல்ம். இது இறைவனை பற்றிய சிஃபத்துக்களை பெயர்களை யோசிச்செல்லாம் என்ன செய்யலாது, புரிஞ்சு கொள்ள முடியாது. வலா பிர் ரவியா, உணர்வுகளால் ரசனையால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. வல் ஃபிக்ர், சிந்தனையால் புரிஞ்சு கொள்ள முடியாது. எனவே ஒருத்தட்ட ஒரு ஹதீஸ் கிடைக்கல, அல்லாஹ்வுக்கு கெண்டை கால் என்ற உண்டு, கை என்று உண்டு, இப்படின்னு ஹதீஸ்ல வருது, இது ஒருத்தருக்கு கிடைக்கல. கிடைக்காதவர் என்ன செய்யறாரு, அது அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு மறுக்கிறார், அவர்கிட்ட ஆதாரம் கிடைக்கல. மறுத்த உடனே நீ காபிரன் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. காரணம் என்ன, இது புத்தியால தெரிஞ்சு கொள்ற விஷயம் உண்டு அல்ல. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு செய்தியாக தான் என்ன செய்யும், இது வரும் நம்பகமான அறிவிப்பால் வரிசை மூலம் வந்தால் மட்டும்தான் அவர் என்ன செய்ய முடியும், அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அவர் மஅதூர், ஆதாரம் கிடைக்காதவர் மன்னிக்கப்பட வேண்டியவர். வனஹு தாலிக் இஹ்பாருல்லாஹி சுபஹானஹு இயானா, விளங்கிட்டா? இது போல அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி தந்த எத்தனையோ பண்புகள் என்ன செய்து உண்டு. அன்னஹு சமீஉன் பஸீர், வ அன்ன லஹு யதைன், வ அன்ன லஹு யமீனன், வ அன்ன லஹு வஜ்ஹன், வ அன்ன லஹு கதமன். அக்குரிய குர்ஆன் வசனங்களை சொல்லப்பட்டு நான் ஷரஹ்ல இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். என்னடா வ அன்னஹு சமீஉன் பஸீர், இறைவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். வ அன்ன லஹு யதைன், இறைவனுக்கு இரண்டு கைகள் உண்டு. வ அன்ன லஹு யமீனன், இறைவனுக்கு வலது என்ற ஒன்று என்னது உண்டு. வ அன்ன லஹு வஜ்ஹன், இறைவனுக்கு முகம் உண்டு. வ அன்ன லஹு கதமன், அவனுக்கு என்று பாதம் என்ன உண்டு. அப்படின்னு இமாம் ஷாஃபியே குர்ஆன் வசனங்களையும் என்ன செய்றாரு சொல்றார். உதாரணமா கைக்கு அவர் சொல்றாரு சூரா மாஇதா 64, பல் யதாஹு மப்சூததான், அவனது இரண்டு கைகளும் விரிக்கப்பட்ட நிலையில் என்ன விரிந்த நிலையில் இருக்கின்றன. இது குர்ஆன் வசனம் சூரத்துல் மாஇதா 64. அடுத்ததாக சூரா ஜுமர் 67, வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, அவனது வலதிலே வானங்கள் சுருட்டப்பட்ட நிலையில் என்ன செய்யும் இருக்கும். அப்ப வலது என்ன செய்து இறைவனுக்கு உண்டு. வ அன்ன லஹு வஜ்ஹன், இறைவனுக்கு முகம் உண்டு. குல்லு ஷைஇன் ஹாலிக் இல்லா வஜ்ஹு, அது இல்லா வஜ்ஹ, அவனுடைய எல்லாமே என்ன செய்யும் அழிந்து போகும் இறைவனது முகத்தை தவிர. அப்ப முகம் என்ற ஒன்று என்னது இறைவனுக்கு உண்டு. சூரா கஸஸ் 88, வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அதே போல இறைவனது முகம் மட்டும் எஞ்சி இருக்கும், கண்ணியத்துக்குரியவன் சங்கைக்குரியவனுடைய முகம் மட்டும் என்ன செய்யும் எஞ்சி இருக்கும். இது சூரத்துர் ரஹ்மான் 27. அப்ப அது முகம் என்றது உண்டு இறைவனுக்கு இருக்கின்றதுக்கு ஆதாரம். வ அன்ன லஹு கதமன், இறைவனுக்கு பாதம் என்கின்ற ஒன்று. பிகௌலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க ஃபயதஉர் ரப்பு தபாரக வ தஆலா கதமஹு அலைஹி, அதாவது இறைவன் என்ன செய்வான், நரகத்திலே தன் பாதத்தை என்ன செய்வான் வைப்பான் என்ற ஒரு செய்தி வரும். அதாவது நரகம் வந்து பின்னால் விரிவாக வரும். அந்த செய்தி வந்து சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி. எனவே இறைவனுக்கு இதெல்லாம் உண்டு என்ன செய்து குர்ஆனில் வருது, ஹதீஸில் வருது. எனவே அதை அப்படியே என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்றாரு. இப்போ யனி ஜஹன்னம், அந்த பாதத்தை வைப்பான் வருது அலைஹாண்டு, எதுல ஜஹன்னம்ல நரகத்தில் வைப்பான். வஅன்னஹு யத்ஹக் மின் அப்திஹில் முஃமின், அடுத்த சிஃபத்து, இறைவன் தன் மூமினான அடியாரை பார்த்து சிரிப்பான், மூமினான அடியாரை பார்த்து சிரிப்பான். பிகௌலிஹி அலைஹிஸ்ஸலாம் லில்லதி குதில ஃபீ சபீலில்லாஹ் இன்னஹு லகியல்லாஹு வ ஹுவ யத்ஹக் இலைஹி,
அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையின் காரணமாக ரசூல் அங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகிறாரு, இறைவன் அவரை சிரித்த நிலையில் என்ன செய்கிறான், சந்திக்கிறான். அப்ப இறைவன் என்ன செய்வான், சிரிக்கிறான் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. இமாம் ஷாஃபி சொல்றாரு, இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வ அன்னஹு யஹ்பிது குல்ல லைலத்தின் இலா ஸமாஇத் துன்யா, இறைவன் முதலாம் வானத்துக்கு என்ன செய்கிறான், உலகத்துடைய வானத்துக்கு இறங்கி வருகிறான். குல்ல லைலா, அதாவது ஒவ்வொரு இரவிலும் என்ன செய்கிறான், இறங்கி வருகிறான். லி ஹபரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. வ அன்னஹு லைஸ பிஅவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கண் என்ன, குருடர் அல்ல, அல்லாஹ் தஆலா ஒரு கண் என்ன, குருடன் அல்ல அப்படின்ற செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. லி கௌலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இذ்ذكرت தஜ்ஜால், தஜ்ஜாலை பற்றி சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு லைஸ பிஅவர், அவன் ஒரு கண் குருடன் அல்ல என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் தஆலா இரண்டு கண்ணும் பார்வை உள்ளவன் அப்படி என்பது அர்த்தம். ஃபகால இன்னஹு அஅவர் வ இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர், அவன் வந்து என்னது, குருட்டுத்தன்மை உடையவன், இறைவன் உங்களது இறைவன் குருட்டுத்தன்மை உடையவன் அல்ல. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம், இறைவனுக்கு கண் என்ன செய்து, இரண்டு கண்கள் உண்டு. வ இன்னல் முஃமினீன யரவுன ரப்பஹும் யௌமல் கியாமா, முஃமின்கள் நாளை மறுமையில் இறைவனை பார்ப்பார்கள். கமா யரவுனல் கபர லைலத்துல் பத்ர், பரிபூர்ண பௌர்ணமி சந்திரனில் எப்படி இறைவன் மக்கள் பார்ப்பார்களோ அதுபோல இறைவனை என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். வ அன்ன லஹு உஸ்புஅன், இறைவனுக்கு விரல் உண்டு. இதெல்லாம் யார வார்த்தைகள், இமாம் ஷாஃபியுடைய வார்த்தை. ஏன், பிகௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா மின் கல்பின் இல்லா வ ஹுவ பைன இஸ்பஐனி மின் அஸாபி அர்-ரஹ்மான், மனிதனுடைய ஒவ்வொருவருடைய உள்ளமும் இறைவனது இரண்டு விரல்களுக்கு மத்தியிலே என்ன செய்கின்றன, இருக்கின்றன என்று செய்தி வருது. இதெல்லாம் சொல்லிட்டு இமாம் ஷாஃபி சொல்றாரு பாருங்க, ஃபஇன்ன ஹாதிஹில் மஆனி அல்லதி வஸஃப பிஹா நஃப்ஸஹு வ வஸஃபஹு பிஹா ரசூலுஹு ஃபீமா லா யுத்ரகு ஹகீகத்து ذلك بالفكر والروية அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது போன்ற செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகள், அல்லாஹ் தன்னை வர்ணித்தவைகள் எல்லாம் லா யுத்ரகு ஹகீகத்து ذلك, இதனுடைய யதார்த்தத்தை ஃபிக்ர் சிந்தனையால் என்ன செய்ய முடியாது, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. வர்ரவிய ரசனையால் புரிந்து கொள்ள முடியாது. ஹதீஸால தான் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். குர்ஆன் வசனத்தால தான் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். வலா நுகஃபிரு பில் ஜஹலி பிஹா அஹதன், அறியாமல் இதை மறுக்கின்ற எவரை நாம் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். இதை மறுக்கின்ற எவரையும் அறியாம மறுத்துட்டாருன்னு சொன்னா நான் நுகஃபிர், நாங்கள் காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். இல்லா எப்ப சொல்லுவோம்டா, பஅதன் திஹா இல் ஹபரி இலைஹி பிஹா, செய்தி அவருக்கு கிடைச்சி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டும் அவர் என்ன செய்றாரு, அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தால் அப்பதான் அவர் என்ன செய்வார், தக்ஃபீர் பண்ணப்படுவார். وإن كان الوارد بذلك خبرا يقوم بالفهم مقام المشاهدة في السماء وجب الدينونة على سامعه بحقيقته والشهادة بما آينا وسمع من رسول الله صلى الله عليه وسلم. அதாவது என்ன சொன்னால், وإن كان الوارد, அதாவது எந்த டைம்ல அப்படி செய்வோம் என்று சொன்னா, அந்த செய்தியை சொன்ன உடனேயே அதை சொல்லுகிற நேரத்திலேயே வெளிப்படையாக இதுதான் கருத்து என்று புரிந்து கொள்ள முடிகின்ற அமைப்பில் அது இருந்துச்சுண்டா, சில செய்தி இருக்கும், செய்தியை சொன்னாலும் சரி, சஹியானதாக இருந்தாலும் சரி, உடனே புரிஞ்சு கொள்ற மாதிரி இந்த செய்தி என்ன செய்யாது, இருக்காது. இப்படி உடனே புரிஞ்சு கொள்ற மாதிரி இருந்தால் அவர் உடனே ஈமான் கொள்வது என்னது, கடமை, கட்டாயம். அதுக்கு பிறகு அவர் அதை மறுப்பாராக இருந்தால் நம்ம காஃபிர் என்று சொல்லுவோம் அப்படின்றாங்க. ரைட். வ நுஸ்பிது ஹாதிஹி ஸிஃபாத், இந்த சிஃபத்துக்கள் அனைத்தையும் நாம அப்படியே என்ன செய்கிறோம், இறைவனுக்கு இருப்பதாக சொல்கிறோம். வ நன்ஃபி அன்ஹ தஷ்பீஹ் கமா நஃபத் தஷ்பீஹ அன் நஃப்ஸி, பாருங்க இதெல்லாவற்றையும் இறைவனுக்கு இருக்கிறேன்னு சொல்றோம். இறைவன் யாருக்கும் ஒப்பாக மாட்டான் இறைவன் சொல்றானே, அதே மாதிரி நாங்களும் என்ன சொல்றோம், இறைவன் இந்த எந்த விஷயத்திலும் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், ஒப்பாக மாட்டான். இறைவனே குர்ஆன்ல சொல்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், இறைவனை போன்று அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். சூரத்து ஷூரா 11. இதுல பாருங்க, உண்மையிலே இமாம் ஷாஃபியுடைய அஸ்மா வ சிஃபாஸை வந்து ஒரு பெரிய ஒரு தர்சனம் என்ன செய்யுது, டோட்டலா கிடைக்குது. ஒரு நஸ்ஸன் ஒரு வார்த்தை என்ன செய்து கிடைக்குது. அப்ப இந்த அகீதாவுக்கு எதிராக பிதஅத்வாதிகள் எவ்வளவு ட்ரை பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரைட்டா, இஸ்னாத் நான் பேசுறதுக்கான காரணம் என்னடா, இப்படி இருக்கவே, ஏன்னா இப்படி சொல்லலாம், இமாம் ஷாஃபி சொல்றாரு ஒரு ஹதீஸ், உதாரணமாக ஹதீஸ்ல வருது எல்ஹக், இறைவன் சிரிக்கிறான் வருதுன்னு சொல்லி நிப்பட்டினா அவங்க எந்த விளக்கமும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இமாம் ஷாஃபி விளக்கமும் சொல்றாரு, இந்த ஹதீஸுக்கு எல்ஹக்னா எல்ஹக் தான், அப்படித்தான் விளங்கணும், இது அப்படியே இறைவனுக்கு இருப்பதாக நாம் என்ன செய்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரம் இறைவனுக்கு அது ஒப்பாக என்ன செய்யாது, நம்ம சொல்ல மாட்டோம். இப்படியெல்லாம் தெளிவாக முக்கியமாக சொல்ல போனால் நிறைய சிபத்துக்களை என்ன செஞ்சிட்டாரு இதில் கொண்டு வந்து குர்ஆன் வசனங்களை வச்சு ஹதீஸை வச்சு, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஷரஹ் அல்ல, இமாம் ஷாஃபியுடைய ஒரு வார்த்தை. இவ்வளவுக்கு வந்த பாடத்தில் இவ்வளோ விரிவாக என்ன செய்யலை, ஒரு நஸ்ஸன் வரல, இதுதான் என்ன செஞ்சுக்குது வந்திக்கிறது நம்ம என்ன